இன்னைக்கு ஒரு கதை சொல்கிறேன். அதாவது சூழ்ச்சி செஞ்சால் அது நம்ம எப்படி சூழ்ச்சியை நாமளும் ஒரு சூழ்ச்சியால் வெல்லலான்னு. அதாவது முன்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, முள்ளை முள்ளால் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு கதை நான் சொல்கிறேன். ஏன்டா கதை சொல்கிறேன்னு கேட்காதீங்க. கதை கேட்கக்குள்ள நமக்கு அந்த கதை கான்சன்ட்ரேஷன், அதாவது நம்மளுடைய கவனமெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கும். நம்ம கவலை மறையும். நம்ம நிகழ்ச்சிகள் கருத்துக்கள்லாம் கதை மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் அந்த காலத்துலலாம் கதையை தான் அதிகமாக விரும்பி கேட்பாங்க. இப்போ ஒரு கதை சொல்கிறேன். அந்த காலத்தில் ஒரு ராஜா இருந்தார். நல்ல மன்னன், நல்ல நாட்டை ஆண்டுக்கிட்டு வந்தார். அவர்கிட்ட 2 திறமையான ஆட்கள் இருந்தாங்க. அவர் ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் தச்சர், மர வேலை அந்த செய்வாருங்க இல்லையா, அரண்மனைக்கு இதெல்லாம், அவர் ஒன்று. அடுத்தது சமையல்காரர் ஒருத்தர். இவங்க 2 பேரும் நல்லா வேலை செஞ்சாங்க. நல்லா திறமைசாலிங்க தான். நல்லா அரசவையில் அரசரும் மரியாதை கொடுத்து நல்ல சம்பளம்லாம் கொடுத்து வச்சுருந்தாரு. ஆனால் இந்த சமையல்காரருக்கு என்ன தெரியுமா, அந்த தச்சர் மேலே ஒரு பொறாமை. அந்த மனிதனுக்கு ஒரு இயல்பாகவே வந்துடுது இல்லை, தாங்கிற கௌரவம், நாம் தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்ல பேர் வாங்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ இந்த சமையல்காரர் என்ன பண்ணார், இந்த தச்சனை எப்படியாவது துரத்தி விட்டுறணும் அரண்மனையை விட்டு அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த அரசருக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு நாள் இறந்துட்டாரா. அப்போ இறந்ததுக்கப்புறம் அவங்க மகன் அரசனான. அப்படி மகனுக்கு அவ்வளோவா அனுபவம் இல்லை, சின்ன பையன்தான். அரச மகன் தானே ஆகணும், அதனால் அரசர் ஆயிட்டார். நாட்கள் கொஞ்சம் போனது. ஒரு 6 மாதம் கழித்து இந்த சமையல்காரன் என்ன தெரியுமா பண்ணிருக்கிறாரு, அரசர்கிட்ட ஓடி அரசே நைட்டு நான் உனக்கு கனவு வந்தது. கனவுல அரசர், இறந்த அரசர் உங்கள் அப்பா வந்தார். என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். ஆனால் எனக்கு இங்கே நம்ம இங்கே இருக்கிற அரண்மனை மாதிரி அங்கே அரண்மனை இல்லை, எனக்கு ஒரு அரண்மனை வேணும், அதனால் இந்த தச்சரை அனுப்பி வைங்கன்னு என் கனவுல சொன்னார் மன்னரேன்னு சமையல்காரர் என்ன பண்ணார், அரசர்கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. அரசன் சின்ன பையன் தானே, அனுபவம் இல்லை, யாருக்கிட்டே விசாரிக்கிறாரு. எப்படி இந்த தச்சன் அவரை எப்படி சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறது அப்படின்ட்டு. எல்லாம் யாருக்குமே எப்படி சொர்க்கத்துக்கு அனுப்புறதுன்னு புரியல, மந்திரிகள் எல்லாருக்குமே. ஆனால் அந்த கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு கொஞ்ச நாள் 2-3 நாள் ஆனதுக்கப்புறம் இந்த சமையல்காரர் அரசு அது ரொம்ப ஈஸி, எப்படின்னா ஒரு நெருப்பு ஏற்படுத்தலாம், அந்த நெருப்புக்குள்ளே நம்ம இந்த தச்சனை இறக்கி விட்டோம்னா ஒரு நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவார் அப்படின்னா. அப்போ தச்சருக்கு புரிஞ்சிருச்சு, அடடே இவன் நம்மளை கொல்ல பார்க்குறான், இவங்கிட்ட தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு தச்சன் என்ன பண்ணாரு, டக்குன்னு யோசிச்சு மன்னரை வணங்கி, மன்னா இப்போ திடீர்னு என்னை நெருப்புல இறங்கி சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா நான் எப்படி போவேன், என் மனைவி, என் குடும்பம், என் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் 1 மாதம் எனக்கு டைம் கொடுங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சு வச்சிடறேன், நான் எப்படி போய் திரும்பி வரத்துக்கு 1 வருஷம் ஆகும், ஒரு அரண்மனையை கட்டி செஞ்சதுனால எனக்கு 1 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்டாராம். அரசரும் ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான், இல்லை சரி உனக்கு 1 மாதம் டைம் கொடுக்குறேன், நீ 1 மாதம் உன் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சிரு, அதுக்கப்புறம் நீ சொர்க்கத்துக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்பா அன்னைக்கு தப்பிச்சா போகுதுன்னு தச்சர் வீட்டில் போய் தான் மனைவிக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இப்படிலாம் நடந்துச்சுன்னு. 2 பேரும் எப்படி இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறது, இந்த சமையல்காரர் நம்மளை பழி வாங்கிட்டாரு அப்படின்னு நல்லா யோசனை பண்ணி அவங்க பையன் அப்பா இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டா. அப்படியாம் சரி, அவங்க பையன் ஒரு ஐடியா கொடுத்துட்டா. அப்படி அந்த ஐடியா அப்படி இவங்களாம் சில காரியங்கள்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. செஞ்சுட்டு 1 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த தச்சர் அரண்மனையில் நான் இப்போ போகிறேன்னு சொல்ல உடனே எல்லாம் பெரிய நெருப்புக்குழி ஏற்படுத்திட்டாங்க. நெருப்புக்குழியை ஏற்படுத்திட்டோன்னு ஊரே நியூஸ்லாம் தெரிஞ்சிச்சில்ல, எல்லா மக்களும் ஆர்வமாக தச்சர் அரசரை பார்க்க சொர்க்கத்துக்கு போகிறாரு அப்படின்னு கூடி நிற்கிறாங்களா. அதே மாதிரி பெரிய நெருப்புக்குழி ஏற்படுத்திட்டாங்க. அதில் தச்சர் சொன்னாராம், ஆனால் ஒன்று எனக்கு இந்த இடத்துல நெருப்புக்குழி ஏற்படுத்திங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த இடத்துலையே நெருப்புக்குழி ஏற்படுத்திட்டாங்க. நெருப்பு அப்படியே அந்த இவருக்கு ஒரே குஷி, யாருக்கு, சமையல்காரருக்கு. அப்பா அரண்மனையில் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தவன் தச்சன் ஒளிஞ்சான்ட்டு எல்லாரும் இருக்கல. நெருப்புக்குழியில் தச்சர் இறங்கிட்டாரு. ஓகேங்களா, இறங்கிட்டு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த நெருப்புக்குழிக்கிட்டேயே தச்சர் நின்னாராம்.
எல்லாத்துக்கும் ஆச்சரியம். ஆஹா, சொர்க்கத்துக்கு போன தச்சன் வந்துட்டாரு அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க. அரசரும் கூடிட்டாங்க. அப்புறம் அரசர் வந்து தச்சன் கிட்ட கேட்டாராம், எங்க அப்பா எப்படி இருக்கிறாருன்னு. அதுக்கு தச்சன் சொன்னாராம், உங்க அப்பா நல்லா இருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு, உங்களை எல்லாம் கேட்டதா சொன்னாரு. இந்த மாதிரி அரண்மனை, அழகான அரண்மனையை கட்டி கொடுக்க என்ன அனுப்பிச்சிங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாரு அப்படின்லாம் சொன்னாராம். சரி, எங்க அப்பா வேற என்ன கேட்டாரு. அரண்மனைலாம் ஓகே, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா இங்க சாப்பாடு எனக்கு பிடிக்கலையே, அதனால என் சமையல்காரர் அங்க இருக்கிறாருல்ல, அவரை அனுப்பிச்சு விடுங்கன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டாராம். இப்ப என்ன ஆயிடுச்சு, சமையல்காரருக்கு பண்ணன சூழ்ச்சி சரியில்லை, உண்மையாலுமே தச்சன் சொர்க்கத்துக்கு போயிட்டு நான் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரே சந்தோஷம். அதே மாதிரி ஒரு 10 நாள் கழிச்சு நெருப்பு குழி ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. நெருப்பு குழியில யாரு, சமையல்காரரும் இறங்கிட்டாரு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லாம் மறந்துட்டாங்க. 1 வருடமும் முடிஞ்சிருச்சு. சமையல்காரர் வருவாருன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்களாம், காணோம். அப்போ வந்து ராஜா கேட்டாராம், யார் தச்சனை பார்த்து கேட்டாராம், எங்கப்பா சமையல், நீ 1 வருஷத்துல வந்துட்ட, சமையல்காரர் வரலையே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு இது சொன்னாராம், தச்சன் உடனே தயங்காம சொல்லிட்டாராம், இல்லை அரசே, அப்பாவுக்கு அங்கே சமையல் ரொம்ப பிடிச்சிருச்சு, சமையல்காரர் விட மனசு இல்லை, அதனால தான் வந்து சமையல்காரர் ரிட்டன் வரல அப்படின்னாராம். இப்போ எல்லாரும் நிகழ்ச்சி ஓகே அதான் முடிஞ்சிருச்சு, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைச்சு என்ன நடந்திருக்கும், என்ன நடந்துச்சுன்னா அவங்க பையன் என்ன சொன்னான்னா, அப்பா அரண்மனைக்கு பக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம், நம்ம 1 மாதத்துல நம்ம வீட்டில இருந்து அரண்மனைக்கு ஒரு சுரங்கப்பாதை அமைச்சிடலாம், அந்த சுரங்கப்பாதைக்கு மேலே கட்டையெல்லாம் வச்சுட்டு நெருப்பு போக்குற மாதிரி கீழே கதவு வச்சிடலாம், நீங்கள் நெருப்பில் குதிக்கிற மாதிரி குதிச்ச உடனே சுரங்கப்பாதை வழியாக வீட்டுக்கு வந்துருங்க, அதுக்கப்புறமா 1 வருஷம் கழிச்சு போங்கன்னு சொல்லிருக்கிறாரு. இப்படி தான் நிகழ்ச்சி நடந்திருக்கு. அவர் நெருப்பில் இறங்குற உடனே சுரங்கப்பாதை வழியாக வந்துட்டாரு. ஆனால் இவர் உண்மையாலுமே சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தாருன்னு சொல்லி சமையல்காரர் நெருப்பில் இறங்கி செத்து போயிட்டாரு. இதுல இருந்து என்னன்னா, சூழ்ச்சி செய்யக்கூடாது. அப்படி யாராவது நமக்கு சூழ்ச்சி செஞ்சாலும் நாம்பளும் அவங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சு வெல்லணுங்கிறது ஒரு முறை. நன்றி.